வெல்கம் டு டார்கெட் 190 IAS அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டேர்ம் 1ல் ஜியோகிரஃபியில் செகண்ட் யூனிட். த டாபிக் நேம் இஸ் landforms. ஸோ இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டு நோ த landforms which are created by river, to describe the landforms which are created by glacial actions, to classify the landforms which are produced by wind action, to identify the various landforms about sea wave, to compare the landforms which are produced by the work of a river, glacier, wind and the sea waves. ஸோ லேண்ட் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆச்சு, அதோட கிளேஷியல் ஆக்ஷன் என்ன, விண்ட் ஆக்ஷன் என்ன, அதோட சீ வேவ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ in the earlier classes we have learned that the surface of the earth is not the same everywhere. The earth has an infinity variety of landforms named mountains, plateaus, plains, valleys, etc. Some part of the lithosphere may be rough and some flat. These landforms are results of two processes, endogenic process and the exogenic process. ஸோ ரெண்டு ப்ராசஸ் இப்போ வந்து நம்ம ஏர்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து நிறையா இருக்குது. பிளாட்டியூஸ் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, வேலிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா எண்டோஜெனிக் ப்ராசஸ் அண்ட் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். இந்த எண்டோஜெனிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் ஷிங்கிங் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ இந்த அப்பர் லேயர், அதாவது இன்டர்னல் ப்ராசஸ்ஸாக நடக்கிறது தான் இந்த எண்டோஜெனிக் ப்ராசஸ். அந்த கண்டினியூஸ் வியரிங் டவுன் அண்ட் ரீபில்டிங் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ். ஒரு லேண்ட் சர்ஃபேஸை திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராசஸ் ஹேப்பன் ஆகும் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். At the gradation. Gradation is a process of leveling of highlands, erosion and filling up of lowlands through depositions. ஸோ ஒரு பெரிய ஒரு ஹை லேண்டாக இருக்கிறது டியூ டு த எரோஷன் அண்ட் ஃபில்லிங், இந்த மண் அரிப்பு, ஃபில்லிங் அப்பான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுனால ஒரு ஹை லேண்ட் வந்து ஒரு சின்ன லேண்ட் ஃபார்ம் இல்லை பிளெயின் ஃபார்மேஷனுக்கு மாறுச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிராடேஷன். அடுத்து பார்த்தா லேண்ட் ஃபார்ம்ஸ் நம்ம எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பை டூ ப்ராசஸ், வெதரிங் அண்ட் எரோஷன். வெதரிங் அப்படிங்கிறது பிரேக்கிங் அண்ட் ஃபாலிங் அப்பான் இன்டு ஸ்மால் பீசஸ் ஆஃப் தி ராக்ஸ். ஒரு ராக் வந்து ஸ்மால் பீஸாக கட்டாயோ இல்லை ஒரு கிராக் ஹேப்பன் ஆகி அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு வரதுனாலே வர்றது இந்த வெதரிங் ப்ராசஸ். எரோஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட்ஸ், வாட்டரோ விண்டோ ஐஸ் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸை வச்சு அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ராவல் ஆகி அங்கே ஃபார்மேஷன் கொடுத்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் எரோஷன். ஸோ இந்த மாதிரி வெதரிங் அந்த எரோஷன் ப்ராசஸ் மூலிமா தான் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் உருவாயிட்டிருக்கு. அடுத்தது ரிவர். த வாட்டர் ஃபாலோயிங் ஃப்ரம் இட் சோர்சஸ் டு ரிவர் மவுத் allowing a definite course is called river. River generally originates from the mountain or a hill. ஸோ ரிவர் வந்து மேஜராக பார்த்தோம்னா மவுண்டன்லேயோ இல்லை ஹில்லையோ தான் ஆரிஜினேட் ஆகும். அடுத்த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் த ரிவர் இஸ் நவுன் ஆஸ் அ சோர்ஸ். த பிளேஸ் வேர் இட் ஜாயின் அ லேக் ஆர் அ sea or ocean is known as a river mouth. ஸோ எங்கே வந்து ஒரு வாட்டரோட ஆரிஜின் இருக்கும், அந்த ரிவரோட ஆரிஜின் பிளேஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அது பேர் நம்ம சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது போக இந்த அங்கேருந்து வந்து லேக்லேயோ சீலேயோ ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த பாத்வேக்கு அந்த கடைசி அந்த பாத்வேயில் எண்டிங் பாயிண்ட் இருக்கும் பார்த்தி, அதுக்கு பேர் தான் ரிவர் மவுத். நெக்ஸ்ட்டு பார்த்தா வி ஷேப்டு வேலி அப்படிங்கிறது வாட்டர் வந்து ரன் ஆகி ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப் அது வந்து ஸ்பெசிஃபிக் ஷேப்பாக இருந்து ஒரு வேலியாக ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வி ஷேப்டு வேலி. ஸோ இந்த ஃபிகர்லேயே நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்த வாட்டர் வந்து நல்லா ஃப்ளோ ஆகி அதில் வந்து வி ஷேப்பில் ஒரு வேலி மாதிரி ஒரு பள்ளத்தாக்க மாதிரி உருவாயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, வி ஷேப் வேலி. Tributary என்னன்னா a stream or a river that flows into and join a merry river. ஸோ tributary என்னன்னா ஒரு நிறைய ஸ்ட்ரீம் இல்லை ரிவர் ஒரு மெயின் ரிவர்லேருந்து a stream or a river that flows into and join a main river. நிறையா ட்ரிபியூட்டரிஸ்னால் என்னென்னா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர், ஒரு ரிவர் இருக்குன்னா அதுலேருந்து நிறையா ட்ரிபியூட்டரிஸ் போகும், ஸ்ட்ரீம்ஸ் போகும், அதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ரிவரில் போய் கலக்குச்சு அப்படின்னா நிறையா ஸ்ட்ரீம்ஸ் வந்து ரிவரில் போய் ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு போய் ட்ரிபியூட்டரி. ஒரு ரிவர்லேருந்து நிறையா ஸ்ட்ரீம்ஸாக பிரிஞ்சுதுன்னா அதுக்கு போய் டிஸ்ட்ரிபியூட்டரி. ஸோ ட்ரிபியூட்டரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரி. நெக்ஸ்ட்டு பார்த்தா
வாட்டர்ஃபால் எப்படி நடக்குது? ஃபாலிங் ஆஃப் அ ரிவர் வாட்டர் ஓவர் அ வெர்டிக்கல் ஸ்டெப் இந்த ரிவர் பெட். ஸோ ரிவர் வாட்டர் வந்து ஒரு ரிவர் பெட் மேலே விழுக்கும் வெர்டிக்கலாக வந்து ஸ்டெப் டவுன் ஆகும்போது ரிவர் பெட்டில் வந்துட்டு அந்த வாட்டர்ஃபால் வந்து நடக்குது. ஸோ இட் இஸ் கால்ஸ் அ வாட்டர்ஃபால். எக்ஸாம்பிள் குற்றாலம் ஃபால்ஸ் அக்ராஸ் த ரிவர் சிட்டார் இன் தமிழ்நாடு. சரி, அப்புறம் நெக்ஸ்ட்னா டூ யூ நோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. த ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் இஸ் ஏஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் Venezuela in South America. The other waterfalls are Niagara Falls located on the border between the Canada and the USA North America, and Victoria Falls on the border of the Zambia and the Zimbabwe in Africa. At the plung pool. Plung pool is a hollow feature at the base of the waterfall which is formed by the cavity. So ஒரு கேவிட்டியான பிளேஸில் வாட்டர் வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா அது வந்து பூல் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ that is called as a plung pool. Alluvial fan is a deposition of the sediment occurs at which the river enters a plain or the foothills. நிறையா வாட்டர்ஃபால்ஸ் போயிட்டே இருக்கும்போது வாட்டரும் நம்ம அக்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு சில டெபாசிஷன்ஸ் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் வந்து தங்கியிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா அலுவியல் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா மெண்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆஸ் எ ரிவர்ஸ் என்டர் த பிளெயின் இட் ட்விஸ்டஸ் அண்ட் டேர்ன் ஃபார்மிங் எ லார்ஜ் பெயின்ஸ். ரிவர் வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் என்ட்ரு ஆகும்போது இட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது. இட் மேபி காஸ் சம் ட்விஸ்டஸ் அண்ட் டேர்ன்ஸ். அதனால தான் இது வந்து மெண்டாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸஸ் காட்டியிருக்காங்க. ஆக்ஸ்போ லே ஃபார்மேஷன் எப்படின்னா அதே டியூ டு கோர்ஸ் ஆஃப் டைம் மெண்டார் லூப்ஸ் கட் ஆஃப் ஃப்ரம் த ரிவர் அண்ட் ஃபார்ம் அ கட் ஆஃப் லேக். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கர்ஸாக வராமல் கட்டாய் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் ஆக்ஸ்போ லேக் ஃபார்மேஷன். அடுத்து வந்து do you know box. The term Mendar has named on the base of the Mendar River of Asia Minor. It flows through numerous curves and turns. At the time of the river flow, this நான் சொன்ன மாதிரி sediment அப்படின்னா அந்த சம்டைம்ஸ் ஓவர் வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது ஃப்ளட்டிங் வந்து ஆகும். ஃப்ளட்டிங் ஆகும்போது சுற்றி இருக்கிற சாயில் எல்லாமே என்ன ஆகும், டெபாசிட் ஆகும், மினரல்ஸும் டெபாசிட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் செடிமெண்ட். அது கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் ஃபெர்டைலான ஒரு லேண்டும் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ஃப்ளட் பிளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி இருக்க அந்த ரிவர் பேங்க்குக்கு பேர் தான் என்னது லீவ்ஸு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஒரே ஒரு ரிவர்லேருந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து கன்வெர்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ட்ரிபியூட்டரினா சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் சேர்ந்து ஒரு ரிவரில் போய் அது ஜாயின் ஆச்சுன்னா அதுக்கு போய் ட்ரிபியூட்டரி. நெக்ஸ்ட்டு வந்து டெல்டா. இதை கலெக்ஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் தி மவுத் ஃபார்ம் டெல்டா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செடிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையா மினரல்ஸ் அண்ட் டெபாசிஷன் அது எல்லாம் ஒட்டுக்க கலெக்ஷனாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் டெல்டா. எக்ஸாம்பிள் காவேரி டெல்டா, கங்கா டெல்டா அண்ட் மிசிசிப்பி டெல்டா. அடுத்து பார்த்தோம்னா கிளேசியர். Glacier is a large body of the ice moving slowly down a slope or a valley due to gravity is called glacier. Glacier are grouped into mountain valley or a glaciers and a continental glacier. ரெண்டு glaciers தான் இருக்குது. கிளேஷியர்ஸ் வந்து என்னென்னா ஒரு ஐஸ் மூவிங் ஸ்லோலி டவுன் ஸ்லோப் ஆர் வேலி. ஒரு ஐஸ் பாடி தான். அது வந்து கொஞ்ச நாளில் வந்து ஸ்லோப்லேயோ வேலிலேயோ அந்த ஐஸ் எல்லாம் ஃபில் ஆகி அந்த டியூ டு கிராவிட்டினால இதெல்லாம் ஃபில் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கிளேசியர். கான்டினென்ஷியல் கிளேசியர் அண்ட் வேலி கிளேசியர். கான்டினென்ஷியல் கிளேசியர் அப்படிங்கிறது ஒரு திக் ஷீட் மாதிரி கண்டத்தில் ஒரு திக் ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆகும் டியூ டு த மெல்டிங் ஆஃப் த ஐஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ கான்டினென்ஷியல் கிளேசியர். அதே வந்து ஒரு பள்ளத்தாக்குலேயோ ஒரு மவுண்டெயின்லேயோ வந்துட்டு அந்த மெல்ட்டான ஐஸ் எல்லாம் போய் டெபாசிஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் மவுண்டெயின் ஆர் அ வேலி கிளேசியர். நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த மாதிரி எரோட் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் அ சர்க்கிள் ஷேப்பில் மாறும், அல்ல ஆர்ம்சேர் ஷேப்பில் மாறும். அதுக்கு பேர் தான் இந்த சர்க்கியூ அண்ட் த ஆர்ம்சேர் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பின்னாடி டயக்ராம் பார்த்து நல்லா தெரியும். ஆஸ் ஐஸ் மெல்ட் they get filled up the circuit with the water and becomes beautiful lakes. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் அ சர்க்கிள் ஷேப். அந்த இடத்துல வந்து மெல்ட்டிங் ஆஃப் தி ஐஸ் இருக்கும்போது இட் ஃபார்ம்ஸ் அ பியூட்டிஃபுல் டெரைன் லேக். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சம்டைம்ஸ் இது வந்து ஒரு ஸ்டீப் ஸ்லோப் மாதிரி ஒரு ஹில் மாதிரி கூட ஃபார்ம் ஆகும். இந்த மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்து ஒரு ஹில் மவுண்டெயின் கூட நான் மேக் பண்ண இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது
அரேட்டே அப்படிங்கிற ஒரு ரிஜிட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து யூ ஷேப்டு வேலி ஒரு கிளேஷியர். யூ ஷேப்டு வேலி அப்படின்னா ஒன்றும் இல்லை, is found beneath the glacier which is deepened and widened from the lateral and the vertical erosions. Glacial moraines ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the glacial moraines என்ன பார்த்தோம்னா the material carried by the glaciers is rocks big and small. அந்த கிளேஷியர்லேருந்து வர ஒரு பெரிய கல், சின்ன கற்கள், மணல்கள், ஸ்லிட் சாயில் எல்லாமே வந்து டெபாசிட் ஆகி ஒரு ஷேப்பில் அது கொண்டு போகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ கிளேஷியல் மொரைன். அதுக்கப்புறம் விண்ட். ஸோ டெசர்ட்டில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது விண்ட் தான். ஸோ ஹாவ் யூ எவர் விசிட்டட் டெசர்ட்? Try to collect some pictures of a sand dunes, an active agent of erosion and depositions in the desert in wind. Desert you have sea rocks in the shape of a mushroom, commonly called mushroom rocks. ஸோ இந்த டெசர்ட்டில் பார்த்தோன்னா விண்டை வந்து அந்த ராக்கை வந்து எரோட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இட் ஃபார்ம் சம் ஷேப். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து மஷ்ரூம் ராக். சம்டைம்ஸ் வந்து அதிகமாக லோயர் செக்ஷனை வந்து எரோட் பண்ணும், சம்டைம்ஸ் வந்துட்டு அப்பர் பார்ட்டை ரொம்ப எரோட் பண்ணும். ஸோ இந்த லோயர் பார்ட்டை எரோட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் மஷ்ரூம் ராக். அந்த அப்பர் பார்ட்டை ரொம்ப எரோட் பண்ணிடும் சம்டைம்ஸ். ஐசோலேட்டட் ரெசிடியல் ஹில்ஸ் ஸ்டாண்டிங் லைக் எ பில்லர் வித் ரவுண்டட் டாப்ஸ் ஆர் கால்ட் இன்செல்பர்க்ஸ். எக்ஸாம்பிள் இன்செல்பர்க் இன் த கல்காரி டெசர்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சாண்ட் டியூன்ஸ் அண்ட் த பர்சான்ஸ். இந்த சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னா சாண்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் டெசர்ட்டில். சம்டைம்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், இடத்துல டெபாசிட் ஆகும், மூவ் ஆகும், டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது இட் ஃபார்ம்ஸ் ஒரு சின்ன ஹில் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இட் ஃபார்ம்ஸு இந்த பிறை ஷேப், இந்த மூன் வளர்பிறை தேய்பிறை மாதிரி மூனோட இந்த கிரெசன்ட் ஷேப்பில் மாறிடும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? பர்சான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லோயஸ் அப்படின்னு என்னென்னா when the grains of sand are very fine and light, the wind carries over a very long distance. ஸோ ஒரு பெரிய சாண்ட் எல்லாமே வந்து டெபாசிட் ஆகி ஒரு பெரிய ஒரு ஏரியா மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லாய்ஸ். நெக்ஸ்ட், do you know northern China leaves deposit are brought from the Gobi desert coast. நமக்கு எல்லாமே தெரியும், கடற்கரை. ஸோ இந்த கடற்கரை வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ அது எதனால அப்படி ஆகுது அப்படிங்கிறதான் இந்த பேரை பார்க்க போகிறோம். எ பார்ட் ஆஃப் த லேண்ட் அட்ஜாயினிங் or நியர் த sea is called sea coast. ஒரு லேண்ட் வந்து சீக்கு பக்கத்தில் இருந்துன்னா அதுக்கு பேர் நம்ம சீ கோஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் லேண்ட் மீட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோஸ்ட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுலேயே நிறையா ஃபார்மேஷன் வந்து ஹேப்பனிங். ஸோ அந்த சீ கிளாஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ராக் இருக்கும், ஒரு பெரிய ராக் இருக்கும். அந்த ராக்கில் வந்து கண்டினியூஸாக வந்து சீ வாட்டர் போயிட்டே இருக்கிறதுனால இட் காசஸ் சம் எரோஷன். ஸோ அப்படி எரோட் ஆகும்போது என்னென்னா கிராக்ஸ் டெவலப் ஆகி இட் ஃபார்ம்ஸ் சம் லேயர். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன? ஷீ கிளிஃப். அதுக்கப்புறம் பார்த்தா ஷீ கேவ். ஒரு பெரிய ராக்கில் ஒரு கண்டினியூஸாக ஒரு சர்டைன் இடத்துல வந்துட்டு அந்த ஹாலோ மாதிரி உருவாகும். ஸோ இட் காசஸ் சம் கேவ் லைக் ஸ்ட்ரக்சர், அதனால சி கேவ்ஸ்ன்னு சொல்லிடுறோம். அடுத்து பார்த்து சி ஆர்க்ஸ் அண்ட் ஸ்டேக்ஸ். சி ஆர்க்கும் ஸ்டேக்ஸும் பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னா அந்த தண்ணி அரிச்சு ஹோல் அந்த ராக் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி ஒரு சின்ன பார்ட் ஆஃப் தி ராக் மட்டும் இருக்கும். இட் ஃபார்ம் ஆர்க் லைக் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஸ்ரீ ஸ்டாக் பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் வால் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். அதுதான் வந்து இந்த சி ஆர்க் அண்ட் தி ஸ்ரீ ஸ்டாக். பீச்சஸ்னால் என்னென்னா the sea waves deposit the sediments of the sand and gravel along the shores formation beaches. அடுத்து பார்த்தா sandbars elongated depositions of the sand or a mud found in the sea almost parallel to the coast. அடுத்து பார்த்தோம்னா ஒரு மோட்டனோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. The first longest beach in the world is a Miami Beach in South Florida in USA. The second largest beach in the world is a Marina Beach in Chennai. லகூன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய சீயாகவும் இருக்காது, ஓஷனாகவும் இருக்காது. அந்த சீ அண்ட் ஓஷன் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாடியில் இருந்தது, ஒரு ஃபார்மேஷன் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் லகூன். லகூன் இஸ் அ ஷாலோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் ஃப்ரம் தி சீ. எக்ஸாம்பிள் சில்கா லேக் இன் ஒடிசா. இதுதான் வந்து லகூன்ஸ் சொல்கிறோம். ஸோ லெட்ஸ் we sum up this lesson. The landscape is being continuously worn away by weathering and the erosion. River, glacier, wind and sea waves are the major agents for exogenic forces.
From its source to its mouth, the river is constantly reshaping the land and giving rise to different landforms. The river, the river begins to break up into a number of streams called distributaries. Deltas are excellent reproductive and lands which have more minerals. Glaciers are a large body of ice moving slowly down a slope due to gravity. Moraines or glacial deposition. Wind is the active agent of erosion and deposition in deserts. The sea waves deposit sediments of sand and gravel along the shore formation beaches. Thank you for watching.